பூமியில் உயிர் தோன்றியது ஒரு தற்செயலான ரசாயன விபத்து அல்ல. அது மந்திரம் போல நிகழ்ந்த ஒரு பிரபஞ்ச அதிசயம். இதை புரிந்து கொள்ள ஒரு பழைய ராஜ்யத்தில் நடந்த கதையை நினைப்போம். ஒரு ராஜா கடுமையாக நோய்பட்டார். இது யாருக்கும் வராத வியாதி என்று எல்லா வைத்தியர்களும் பயந்து ஓடிப்போனார்கள். ஒரு வயதான மருத்துவர் வந்து சொன்னார், அமாவாசை இரவு, நடுநிசி, மழை பொழியும் நேரம், ஒரு மழைத்துளி சரியாக ஒரு மண்டையோட்டில் விழணும். அந்த சமயத்துல ஒரு நல்ல பாம்பு கொஞ்சம் விஷம் கலந்து விடணும். அப்போதான் மருந்து உருவாகும். அந்த அரிய சாத்தியமற்ற நிகழ்வை கேட்ட மக்கள் ஆச்சரியத்தில் உறைந்தனர். அப்படிப்பட்ட ஒரு நேரம், ஒரு மழைத்துளி, ஒரு விஷம், அனைத்தும் ஒன்றாக நிகழ்வது எப்படி சாத்தியம்? ஆனால் நம் பூமியில் உயிர் தோன்றியது அதைவிட பெரும் அதிசயம். அதேபோல விஞ்ஞானிகள் இன்று கூறுகிறார்கள், அந்த அதிசயம் எவ்வளவு அரிதானதும் எவ்வளவு துல்லியமானதுவோ அதுவே நம் மூச்சின் வடிவில் உயிர் பெற்று நிற்கிறது. பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நாள் நட்சத்திரம் பார்த்து அத்தனை ஆயிரக்கணக்கான காரணிகள், சூழ்நிலைகள், வெப்பநிலைகள், ரசாயனங்கள் அனைத்தும் சரியான இணக்கத்துடன் ஒன்றிணைந்தன. மண்டையோட்டில் விழும் அந்த ஒற்றை மழைத்துளி போல உயிர் பிரபஞ்சத்தின் இதயத்தில் விழுந்தது. பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பூமி ஒரு உருகிய தீப்பண்டமாக இருந்தது. மின்னல் மின்னியது, புகை எழுந்தது. காற்று கூட என்னால் இதை கையாள முடியாது என்று சொல்லி ஓடிவிட்டிருக்க வேண்டும். அந்த எரியும் குழப்பத்தை பார்த்து, என்ன அழகான உலகம் என்று யார் சொல்லியிருந்தாலும் வாக்கியத்தை முடிப்பதற்குள் சாம்பலாக மாறியிருப்பார்கள். புகை எச்சரிக்கை என்ற அடையாளத்திற்கு கூட நேரமில்லை. ஆனாலும் அந்த எரியும் குழப்பத்திற்குள் ஒரு மாபெரும் அதிசயம் தொடங்கியது. தீப்பந்து பின்னர் மெதுவாக குளிர்ந்தது. நீர் உருவானது. மேகங்கள் பிறந்தன. கடல்கள் மூச்சு விட்டன. மழை வந்தது. பெருங்கடல்கள் உருவானன. அந்த பெருங்கடல்களில் ஏதோ ஒன்று அசைந்தது. வாழ்க்கையின் ஒரு சிறிய தீப்பொறி, ஒரு நுண்ணிய செல். அது தண்ணீரில மிதந்தது. சாப்பாடு இல்லைன்னா பசி தாங்கிக் கொண்டது. குளிர்னா உடம்ப சுருட்டி கொண்டது. வெப்பம் வந்தா தண்ணீருக்குள்ளே மூழ்கி கொண்டது. வெப்பம் திரும்பியதும் அது மீண்டும் தண்ணீருக்கு வெளியே வந்தது. அதுதான் பரிணாம வளர்ச்சியின் முதல் சிறந்த தொடக்கமாகும். ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்க்கையை தாங்கும் போட்டி நடந்தது. அவங்க ஒருவரை ஒருவர் மோதிக்கொண்டனர், தப்பிக்க கற்றுக்கொண்டனர், சுவாசிக்க கற்றுக்கொண்டனர், சற்று பின்னால் காதல் கற்றுக்கொண்டனர். இப்படித்தான் பரிணாமம் ஆரம்பிச்சது. சிலர் வால் வளர்த்தார்கள், நான் நீந்த போறேன்னு சொன்னார்கள். சிலர் கால் வளர்த்தார்கள், நான் நிலத்துல நடக்க போறேன்னு சொன்னாங்க. மற்ற சிலர், அவர்களுக்கு எதுவுமே வளரல. சில சோம்பேறி ஆமைகள் போல அங்கேயே படுத்துக்கொண்டு முன்னேற்றத்தை விட அமைதி சிறந்தது என்று அறிவித்தனர். பூமி உருவான போது உயிர் வெறும் தண்ணீரில் மிதந்த பாக்டீரியா. அந்த சிறிய உயிரணுதான் பல கோடிகளாக பிரிந்து என்று நான் என்று சொல்லும் மனிதனாகிவிட்டது. பரிணாமத்தின் மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால், இயற்கை வெளிப்படையாக எதையும் காட்டிக் கொடுக்கவில்லை. ஆனால் மூளையின் வழியே அதன் திறனை நமக்கு கொடுத்தது. இயற்கை ஒரு பரந்த ஆய்வகம் போன்றது. பரிணாமம் என்பது அதன் ஆய்வு திட்டம். அதில் நாம் தான் இறுதி வடிவம். குறைந்தது இதுவரை இயற்கை அப்படித்தான் நினைக்கிறது. மற்ற உயிர்கள் தங்கள் உடல் வலிமையால் உயிர் பிழைத்தன. ஆனால் மனிதன் பிழைத்தது தன் மூளையால். நம்ம தலையில் இருக்கும் அந்த மூளை வெளியில் பார்த்தால் ஒரு சாம்பல் கலந்த குழம்பு மாதிரி. ஆனா அதை வெளிப்புறம் பார்த்தா, இதுல எப்படி ஷேக்ஸ்பியர் எழுதியது, எப்படி புத்தர் தியானம் கண்டார்னு கேட்கத்தான் தோணும். இயற்கை ஒரு சூப்பர் சயின்டிஸ்ட் மாதிரி. மூளைய மெதுவா டிசைன் பண்ணது. ஒவ்வொரு தலைமுறையிலும் சிறிது சிறிதாக மேம்படுத்தி இன்று நம்மை உருவாக்கியது. நீங்க காஃபி குடிக்கும்போது சின்ன சின்ன சத்தம் கேட்குதா? அந்த கிளிக் சத்தம் கூட மூளையிலிருந்து அனுமதி வாங்கித்தான் வருது. இது இயற்கையின் மிகச்சிறந்த கலைப்பொருள். நம்ம மூளை சுமார் 1.5 கிலோ எடை இருக்கும். சிலருக்கு கொஞ்சம் குறைவாயிருக்கும்,
ஆனா கவலைப்படாதீங்க, அதுக்காக அறிவு குறையாது. சிலர் கூடுதல் கிலோ மூளையோடவும் வயிற்றுக்கு சாப்பாடில்லாமல் வாழ்கிறார்கள். சிலர் குறைவான எடையை கொண்ட மூளையோட நான் சொன்னா பூமி சுழற்சியே நின்றிருக்கும் மாதிரி பேசுகிறார்கள். நமது மூளை அந்த 1.5 கிலோ சாம்பல் நிறப்பொருள் சூப்பு போல தெரிகிறது. ஆனால் அது எந்த சூப்பர் கம்ப்யூட்டரை விட சக்தி வாய்ந்தது. இதுதான் கூகுளுக்கும் மேலான செயலி. இது ஒவ்வொரு நொடியும் மில்லியன் கணக்கான தகவல்களை செயலாக்குகிறது. அந்த மெல்லிய நிறை நம் எண்ணங்கள், நம் கனவுகள், நம் நினைவுகள், நம் காதல், நம் கோபம், நம் எல்லாமே. மூளையில் உள்ள அந்த மடிப்புகள் சீரற்ற சுருக்கங்கள் அல்ல, அவை நம் உயிரியல் ஹார்ட் டிரைவுகள். மூளையின் மடிப்புகள்ல தான் எல்லா மகத்துவமும் இருக்கு. அந்த மடிப்புகள்ல தான் நினைவுகள், கனவுகள், கடன் பட்டியல்கள், காதல் கடிதங்கள் எல்லாம் சேமிக்கப்படுது. இயற்கை நம்ம தலையை இவ்வளவு மடிச்சிருக்கு. அதனால தான் அதை ஒரு மண்டையோட்டில் மிகவும் கவனமாக சுற்றி இருக்கலாம். அது வெளிப்பட்டால், ஒரு பலத்த காற்று வீசினால் நமது அனைத்து தரவுகளும் பறந்துவிடும். அதுக்குத்தான் மண்டையோடு ஹெல்மெட் விஷயமெல்லாம் இயற்கை யோசித்திருக்கு போல. காலகாலமாக மூளை பரிணமித்தது. முதலில் வேட்டையாட, பின்னர் நாளைக்காக திட்டமிட, இறுதியில் நான் ஏன் யோசிக்கிறேன் என்று யோசிப்பதற்கு. மூளை அலாதீனின் விளக்கு போன்றது. அதை ஒரு சிந்தனையால் தேய்க்கவும் ஏதோ ஒன்று எப்போதும் வெளிப்படும். சில நேரங்களில் ஒரு கண்டுபிடிப்பு, சில நேரங்களில் ஒரு பிரார்த்தனை, சில நேரம் ஒரு கடன் பில், சில நேரங்களில் ஒரு பயம். நாம் அனைவரும் இன்னும் பரிணாம வளர்ச்சியின் நீண்ட கதைக்குள் இருக்கிறோம். மூளை விழிப்புணர்வு, அதுதான் முதல் புரட்சி. இப்போது மனம் விழிப்புணர்வு, அதுதான் அடுத்த புரட்சி. நீண்ட காலத்திற்கு முன்பு நம் முன்னோர்கள் மரங்களிலிருந்து இறங்கினர், நிமிர்ந்து நடந்தார்கள். மனித பரிணாமத்தின் முதல் பெரிய புரட்சி. அவர்கள் கற்களை பிடித்தார்கள். விலங்குகளை தாக்க அல்ல, மற்ற கற்களை தாக்க. தீப்பொறிகள் பறந்தன. அவர்கள் நெருப்பை கண்டார்கள். அவர்கள் நடுங்கினர். அது எரிகிறது என்று அவர்கள் அழுதனர். இயற்கை சிரித்தது. உண்மை, ஆனால் நீங்கள்தான் முதலில் அதை பிடித்தீர்கள். அன்றிலிருந்து மனிதன் உலகத்தை தீக்கரையாக்கி வருகிறான். தன் கைகளால் அல்ல, தன் அறிவால். அந்த சுடர் அவனை வித்தியாசமாக சிந்திக்க வைத்தது. அவன் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நகர்ந்தான். அந்த நெருப்பை சுற்றி மனிதர்கள் கூடினர். முதல் கான்ஃபரன்ஸ் நடந்தது. சமூகம் பிறந்தது. அவர்கள் பேசினார்கள், கதைகளைச் சொன்னார்கள், சமைக்க கற்றுக்கொண்டார்கள். சமைத்த உணவு அவர்களின் உடலுக்கு உணவளித்து அவர்களின் மூளையையும் வளர்த்தது. இயற்கை கிசுகிசுத்தது. அவன் இனி பயப்படவில்லை. இப்போது அவன் சிந்திக்க தொடங்கிவிட்டான். மனிதன் ஒரு நாள் ஒரு குரல் எழுப்பினான், ஆ. அடுத்தவன், ஓ. இயற்கை சொன்னது, இவனுக்கு மொழி அப்டேட் வந்தாச்சு. அதிலிருந்து ஆ, ஓ, ஆ என்று தொடங்கியது. பின்னர் அது அம்மா ஆனது. மொழி உருவானது என்றால் அதே சமயம் பொய்யும் பிறந்தது. முன்னாடி குரங்குகள் சண்டை போட்டால் நேர்ல அடித்துக் கொள்வார்கள். மனிதன் மட்டும் நான் சண்டை போட மாட்டேன் என்று சொல்லி பின்னால் குத்துவான். அதிலிருந்துதான் அரசியல் தொடங்கியது. மொழி மூளையை வேகமாக வளர்த்தது. சொற்கள் நினைவுகளை, நினைவுகள் கற்பனையை, கற்பனை அறிவை உருவாக்கின. மனிதன் தனியா வாழ முடியாது என்பதை விரைவில் புரிந்தான். காட்டில் தனியாயிருந்தால் விலங்குகள் சாப்பிடும். கூட்டமாயிருந்தால் விலங்குகளையே சாப்பிடலாம். அதுவே சமூக வாழ்க்கையின் தொடக்கம். மனிதன் குகையில் வரைந்தான் தன் கதையை, தன் கனவை. அந்த சுவரில் இருந்த இரத்தக்கோடுகள் இன்று வரை ஆர்ட் என்று நம்மால் சொல்லப்படுகிறது. அது சாதாரண படங்கள் அல்ல, அது மூளையின் முதல் செல்ஃபி. மூளையின் மூலம் மனிதன் ஒரு கலைஞனாக, சிந்தனையாளராக, தத்துவ வியானியாக மாறினான். ஆனால் உள்ளே இருக்கும் குரங்கு நம்மை முழுமையாக விட்டுவிடவில்லை. மனிதனின் உடல் மரத்திலிருந்து நகர்ந்து விட்டது. ஆனால் மனம் இன்னும் அந்த கிளைகளில்தான் ஊஞ்சலாடிக் கொண்டிருக்கிறது. உள்ளே இருக்கும் அந்த குரங்கு இன்றும் பசியால் அல்ல, அச்சத்தால் அல்ல, ஆனால் நான் என்பதற்காக கத்துகிறது. டிராஃபிக் சிக்னலிலும், கார் பார்க்கிங்களிலும், அலுவலக கூட்டத்திலும்,
அது தன் பழைய பழக்கத்தை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்துகிறது. ஜென் பார்வையில் அதை அடக்க வேண்டியதில்லை, அதை அமைதியாக காண்பதே போதும். உள்ளே இருக்கும் குரங்கு ஓடிக்கொண்டே இருக்கும், கடந்ததை நினைத்து புலம்பும், வரப்போகிறதை பற்றி கவலைப்படும். அதனால்தான் அது எப்போதும் அமைதியாக இருப்பதில்லை. ஆனால் ஒரு நிமிடம் நின்று அதை கவனித்தால் அந்த ஓட்டம் மெதுவாக மாறிவிடுகிறது. அப்போது புரியும், குரங்கு பிரச்சனை அல்ல, அதை பார்த்து கொள்ளாத மனமே பிரச்சனை. ஜென் சொல்வது இதுதான். குரங்கை அடக்காதே, அதனுடன் உட்கார்ந்து பாரு. அதன் அசைவு கூட தியானமாக மாறும். மனம் ஒரு சிக்கலான இயந்திரம். அது நம்மை பாதுகாக்கும் பெயரில் நம்மை கட்டுப்படுத்துகிறது. அந்த கட்டுப்பாட்டை அறிந்து கொள்வதே விழிப்புணர்வின் முதல் படி. அதற்காகத்தான் அடுத்த அத்தியாயம் ஆழ்மனதின் ஆட்டோ பைலட். மனம் எவ்வாறு நம்மை அறியாமல் இயக்குகிறது என்பதை பார்க்கும் ஒரு பயணம். வாருங்கள், அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்.